ஏன்னா இங்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. குழந்தைக்கு இந்த மாதிரி அடிபட்டு ரத்தம் வரும்போது அந்த தாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல அந்த ரத்த கரைகள் இருக்கும் இல்லையா, ஓகே, அதெல்லாம் கழுவி விட்டுருக்காங்க. கூடவே அந்த குழந்தையோட ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, பிளட் ஸ்டெயின் ஆன ட்ரெஸ், அது எல்லாத்தையும் எரிச்சிருக்காங்க. தடயத்தை கூட இது பண்ணியிருக்காங்க. இது எல்லா தடயத்தை அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியே இருந்து இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போலீஸார் கொடுத்த இதன் அடிப்படையில் அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸார் வந்து அஷ்கரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதாவது எங்கே வந்து அடித்தாங்களா, இந்த எங்கே கொலை நடந்ததோ அந்த சம்பவத்துக்கு விசாரணை கூட்டிட்டு போகும்போது அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாருமே வந்து அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிக்கும் போது அங்கே 100க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து அங்கே ஸ்பாட்டில் வந்து போடப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இதனை அடுத்து இப்போ ஒரு தகவலாக என்ன தெரியும், போலீஸ் சைட்லேருந்து நமக்கு எதுவும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரல. பிகாஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ப்ளஸ் ஜுடிஷியல் கஸ்டடியும் இப்போ எடுத்திருக்காங்க 2 பேரையும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் இல்லையா. அகிலா சரி அவங்க பற்றி தெரிஞ்சிருச்சு, குழந்தையோட அம்மா, ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, ஸோ இவர் கூட இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். சரி, இந்த அஷ்கர் யார் என்ன எதுன்னும் போது தான் இப்போ அடுத்தது இந்த மாதிரி கொடூர சம்பவத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது அஷ்கருக்கு புதுமையான ஒரு விஷயம் கிடையாது. அப்போ ஆல்ரெடி பண்ணியிருக்காரு மோடி. ஆமாம், மனைவி மீதான தாக்குதல். ஓகே, மனைவி இந்த மாதிரி அடித்து அவங்க ஹாஸ்பிட்டலில் கோமாவில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அகிலாவோட தாயாக இருக்கட்டும், இல்லைனா அந்த அஷ்கரோட மாமியார் இருக்காங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கோமாவில் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அம்மாவும் இங்கே ரெண்டு விஷயங்கள் சொன்னதாக தகவல் இருக்குது. என்னென்னா, இவங்களோட அம்மா ஃபஸ்ட்டு அகிலா அவங்க அம்மா, நாங்கள் வந்து இந்த மாதிரி லைக் பையன் இறந்துட்டு இது பண்ணோடனே என் பொண்ணுக்கு தண்டனை கொடுங்க, அவள் தான் காரணம்ன்ற அளவுக்கு அவங்க பேசினதா இங்கே இருக்குது. ஓகே, என்னென்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கப்புறம் குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன்னு நான் கேட்டேன், ஆனால் குழந்தைய கொடுக்கல. 1. 2வது, குழந்தைக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சு இல்லையா, அதாவது கையில் இந்த கட்டுகள்லாம் போடப்பட்டிருந்தது இல்லையா, அப்போது எனக்கு அஷ்கர் மீது சந்தேகம் இருந்ததுனால நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன்னு அவங்க சொன்னதாக ஒரு விஷயம் வந்திருக்கு. 1. 2வது, அப்படியே இப்படி பார்த்தோம் அப்படின்னா அஷ்கருடைய மாமியார், ஓகே, அதை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிடையாது, அதாவது ஒய்ஃபோட அம்மா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கல்யாணம் ஆன நாள்லேருந்து இவன் போட்டு அடிச்சுட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் தலை எடுத்து செவுத்துல தான் மோதிட்டே இருப்பான்,